ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியுமாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாக நாம் செல்லுகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த போவது நிச்சயமாய் காணப்படுகின்றபடினாலே அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் இந்த நாளிலே கடந்து வந்து அவருடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே நாம் இந்த நாளை துவங்க இருக்கும் பொழுது தேவன் தாமே இந்த நாள் முழுவதுமாய் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்தப் போகின்றார். இந்த நாளிலும் கூட உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கின்றேன். Deuteronomy chapter 11 verse 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நான் வாசித்த விதமாக நானும் நீங்களும் இந்த வருஷத்தை துவங்கி இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் நம்மையில் வைக்கப்பட்டிருக்கிறதா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது தேவன் எப்பொழுதும் நம்மை கண்ணோக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட நானும் நீங்களும் செய்ய போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாய்களில் சொல் பிறவாததற்கு முன்பதாய் நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற தேவனாகிய அவர்தாமே உங்கள் மீதும் என் மீதும் நானும் நீங்களும் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கின்ற தேவனாக அவர்தாமே அவைகளை அதன் மேல் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனாக காணப்படுகின்றார். ஆகினால் இன்றைக்கு நானும் நீங்களும் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் நம்மை நோக்கி பார்க்கின்றார் என்கின்ற அந்த ஒரு உணர்வோடு கூட தானே நாம் செய்கின்றவர்களாக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்துக்கொள்கின்ற எல்லா பிரயாசங்களையும் தேவன் பார்க்கின்றவராக இருக்கின்றார். அவர் கண்ணோக்குகின்றவராக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளையும் கூட தேவன் கண்ணோக்கி பார்த்தவராக அவர் பார்த்து இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த நாளில நாம் முன்னேறி செல்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.